Welcome to Sriramchan Physics Pilot. இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது +1 first volume physicsல first lesson nature of physical world and measurement. அதுல dimensional analysis. So dimensional analysisல dimensions of physical quantities. The physical quantities like mass, length, time, velocity, acceleration, which can be expressed in terms of three independent base quantities such as m, l and t. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு, that is the physical quantities like length, mass, time, இதெல்லாமே physical quantities பற்றி நம்ம நல்லாவே படிச்சிருக்கோம். That can be expressed in terms of three independent. இங்கே three independent சொல்லும் பொழுது mass, that is m, length, that is L and T. So these are all independent base quantities. Independent base quantities அப்படினா ஒவ்வொரு மாஸோ லென்த்தோ டைமோ ஒவ்வொரு இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அப்போ ஒரு டைமென்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிரஸ் எந்த டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, எம், எல் அண்ட் டி அப்படிங்கிற டேர்ம்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இப்போ இதோடைய டெஃபனிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி which is expressed in terms of base quantities whose exponent, that is power, represents the dimensions of the physical quantity. இப்போ எந்த ஒரு physical quantities வேணா எடுத்துக்கலாம். இப்போ length, mass, time, accelerations, velocity, anything you can take. So any physical quantity that can be expressed in terms of base quantities. இப்போ mass அப்படின்னு சொல்லும்போது m, length சொல்லும்போது l, t சொல்லும்போது time. அப்போ அந்த m, l and t இந்த டேர்ம்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ் குவான்டிட்டிஸ். அந்த பேஸ் குவான்டிட்டிஸ் உடைய பவர், தட் இஸ் ஹூஸ் எக்ஸ்போனன்ட், தட் பவர் ரெப்ரசன்ஸ் த டைமென்ஷன்ஸ். இப்போ m பவர் 1 ஆர் m பவர் 2, l பவர் 1, l பவர் 2, t பவர் 1, t பவர் 2, அந்த பவர்ஸ் இருக்கக்கூடிய பேஸ் குவான்டிட்டிஸ் அந்த பவர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க பார்த்தியா, அந்த பவர்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தட் பிசிக்கல் குவான்டிட்டி. சரிங்களா? இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது how we are going to represent a dimensional formula or dimensions. அதை பற்றி எப்படி நம்ம அதை நோட்டேஷன்ஸ் மூலமாக சொல்லலாம். ஸோ look at here, closed within the square bracket. ஓகேவா? physical quantity within the square bracket. இங்கே ரெட் கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த பாக்ஸ்க்குள்ளார எனி physical quantity எழுதணும் அப்படின்னா then it is the notation that represents the dimensions of a physical quantity. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ லென்த், அந்த லென்த்துங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் இஸ் நத்திங் பட் ஏ physical quantity. அந்த குவான்டிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, within a square bracket. So within a square bracket. So length within a square bracket, it indicates that dimension of length. அதே மாதிரி area within a square bracket, it represents dimensions of area, and volume within the square bracket, it represents the dimension of volume. சரியா? இதை நம்ம எப்படி ஃபார்முலாவா எழுதலாம், டைமென்ஷன் ஃபார்முலாவா எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தி டைமென்ஷன் ஆஃப் லென்த் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ். இப்போ அதே பேஸ் குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம். இப்போ லென்த், ஏரியா அண்ட் வால்யூம், இந்த மூணு டேர்ம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? லென்த், ஏரியா அண்ட் வால்யூம், இது மூணுமே இருக்கக்கூடிய அந்த பேஸ் குவான்டிட்டிஸை பற்றி பார்க்கலாம். இப்போ லென்த் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ், இப்போ ஏற்கனவே நம்ம டைமென்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது இந்த எம், எல், டி இது மூணுமே ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0. இதில் நமக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் நம்ம பவர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். அப்போ எனி நம்பர் அதோடைய பவர்ஸ் வந்து 0 இருந்தது அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே எம் பவர் 0 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே டி பவர் 0 அப்படிங்கிறதும் ஈக்குவல் டு 1. இங்கே எல் பவரில் எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இட் இண்டிகேட்ஸ் தட் த வேல்யூ 1. அப்போ இது வந்து என்ன, எம் பவர் 0ங்கிறது 1, எல் பவர் 1, அடுத்தது டி பவர் 0ங்கிறது 1. ஸோ 1 into L அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டல் டைமென்ஷன் ஃபார் லென்த் இஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் எல் அப்படிங்கிற லெட்டரில் எழுதணும். சிமிலர்லி ஃபார் ஏரியா லென்த் இன்ட்டு லென்த், ஸோ எல் ஸ்கொயர்டு. சிமிலர்லி இந்த போன கேசஸ் மாதிரியே இங்கேயும் என்ன ஆகும், m பவர் 0ங்கிறது 1, l ஸ்கொயர்டு, t பவர் 0ங்கிறது 1. ஸோ டோட்டலாக டைமென்ஷன் ஃபார் ஏரியா இஸ் செட் டு பி l ஸ்கொயர்டு. சிமிலர்லி ஃபார் வால்யூம் இட் இஸ் length into length into length, so l cube. So here you are having l cube, so l power 3.
சரிங்களா? இப்போ இதே மாதிரி இந்த எல்லா கேசஸ்லையுமே பார்க்கும் பொழுது பேஸ் குவான்டிட்டி எப்படி இருக்கு? இங்கேயுமே பேஸ் குவான்டிட்டி வந்து L power 1, that is length. அதே மாதிரி in the case of area we are having L squared, and in the case of volume we are having L cube. அப்போ இதில் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாமே லென்த், பட் அதோடைய பவர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே L power 1, இங்கே L power 2, and here L power 3. இது எல்லாமே டிஃபரெண்ட்டாக இருக்கு. சரிங்களா? So in all cases the base quantity L is the same, but the exponent, that is the power, are different. It indicates that dimensions are different. அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் என்ன ஆகுது? L square L cube அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம physical quantities எல்லாமே பார்த்தோம். இப்போ now we are going to discuss for that is the dimension for a number. ஓகேங்களா? So for a pure number, exponent of base is 0. அப்போ base அப்படிங்கிறது இங்கே 0. பேஸுங்கும் பொழுது m power 0, L power 0, T power 0. இதோட வேல்யூஸ் எல்லாமே பவர்ஸுங்கும் பொழுது 0 பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே டைமென்ஷன்ஸ் டோட்டலாக இங்கே 2 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்பர், நாட் ஒன்லி ஃபார் 2, எனி நம்பர் we are having, it is said to be the dimensionless. சரிங்களா? நெக்ஸ்ட் நீ பார்க்கக்கூடியது dimensions of a few more physical quantities. இப்போ சில physical quantities dimensions எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். For speed சொல்லும் பொழுது you know distance by time. சரிங்களா? formula is said to be distance by time. Distance is nothing but length. So அப்போ லென்த்துக்கு என்ன எழுதுவோம் நம்ம இங்கே? டைமென்ஷன் ஃபார்முலா க்ளோஸ்டு ப்ராக்கெட் L, and for time it is said to be closed bracket T. ஸோ இங்கே இருக்கக்கூடிய T நியூமரேட்டரில் வரும் பொழுது க்ளோஸ்டு ப்ராக்கெட், that is L T power minus 1. It is the dimension formula for speed. Next one is the velocity. Velocityக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? Displacement by time. சரிங்களா? Displacement by time. So which will be equal to, displacement is also said to be the length L, and for time dimension formula T. Again numerator போகும் பொழுது பவர் -1, எங்கே T பவர் +1ல இருக்கும், மேலே போகும்போது -1 ஆகும். ஸோ அப்போ L T பவர் -1 dimension formula for velocity. Next one is the acceleration. Acceleration is என்ன formula? Velocity by time. சரிங்களா? velocity by time. velocity நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், என்னது? L T power -1. so closed bracket L T power -1 that can be divided by T. so இங்கே T power மேலே போகும்பொழுது என்ன ஆகும்? T power -1. ஓகே, இப்போ T power -1 சொல்லும் பொழுது ஏற்கனவே T power -1, இந்த இதுமே என்ன ஆகும்? into T power -1. so அப்போ டோட்டலாக accelerations-க்கு we are having L T power -1 சேர்ந்தது -2. so it is the dimension formula for acceleration. Next for linear momentum, we already studied in your lower classes. That is the formula for linear momentum, that is P will be equal to mv, mass into velocity. So for the mass we are having the dimension formula m, and for velocity L T power -1. அப்போ டோட்டலாக நீ எடுத்து எழுதும் பொழுது m L T power -1 is the general formula for linear momentum. Now we are going to write for force. So force F equal to ma, mass into acceleration அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். So for the mass dimension formula is said to be m, and for acceleration L T power -2 is the general formula. அப்போ இது டோட்டலாக எழுதும் பொழுது m L T power -2 is the dimension formula for force. Next one is to be for impulse. Impulse நம்ம J அப்படிங்கிற லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, but here F into T. சரிங்களா? F into T. So for the force we already know the dimension formula for force, that is m L T power -2, and for the time is said to be T. so இங்கே T power 1. அப்போ டோட்டலாக நீங்கள் எழுதும் பொழுது m L T power -1, ஏன்னா 1 - 2 வந்து -1. this is the formula for impulse. so இந்த ரெண்டு கேஸில் நீ பார்க்கும் பொழுது linear momentum as well as impulse. சரிங்களா? இங்கே linear momentum as well as impulse,
இது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா must be same. எப்படி வருது ml t power minus 1 and in this case also that is impulse also ml t power minus 1. இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா அது வந்து சேமாக இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா, அடுத்து நீ பார்க்கக்கூடியது ஆங்குலார் மொமெண்டம். தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் L vector will be equal to R cross P. சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா லீனியர் மொமெண்டம் வந்து ரேடியஸோட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஆங்குலர் மொமெண்டம். சரிங்களா, அப்போ இங்கே R அப்படிங்கிறது நத்திங் பட் லென்த். ஸோ டைமென்ஷன் ஃபார் length is L and for the momentum m L t power minus 1. சரிங்களா, இங்கே ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா, அப்போ டோட்டலாக இந்த ஃபார்முலா என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் m L squared t power minus 1. It is the general formula for dimension formula for angular momentum. சரிங்களா, இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது work done. For work done is nothing but work done and potential energy and kinetic energy. We are having that formula that we are going to discuss now. So work done சொல்லும் பொழுது force into distance is the general formula. The force நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். Dimension formula for force is said to be m L t power minus 2. T power minus 2 is the general formula for force that we already discussed in the formula. So here and for the distance we are having L. The dimension formula for distance is said to be the length L, which will be equal to m L squared t power minus 2. Similarly for kinetic energy we are having that formula that is mass into velocity square. Half mv square நம்ம சொல்லுவோம். அந்த 1/2 க்கு dimensionless அப்படிங்கறதுனால அதை நம்ம எழுத வேண்டாம். அப்ப mass அப்படின்னு சொல்லும் பொழுது that is m and for velocity squared அப்ப L t power minus 1 ங்கிறது velocity. அப்ப ஸ்கொயர் னு சொல்லும் பொழுது L t power minus 1. அப்ப ஸ்கொயர் னு எழுதும்போது L squared t power minus 2 which will be equal to m L squared t power minus 2. சரிங்களா, இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஜெனரல் ஃபார்முலா தட் இஸ் mgh. சரிங்களா, இங்கே m அப்படின்னு சொல்லும் பொழுது we are having the mass and for g is said to be the acceleration due to gravity. Acceleration due to gravity ன்னு சொல்லும் பொழுது L t power minus 2. சரிங்களா, and for height we are having the length. சரியா, height உள்ள டைமென்ஷன் ஃபார்முலா வந்து லென்த் L. அப்போ டோட்டலாக எழுதும் பொழுது m இங்கே L power 1 இங்கே L power 1. அப்போ டோட்டலாக L squared and t power minus 2. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே ஜென்ரலாக நீ பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த ஒர்க் டன் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாத்துக்குமே ஒரே டைமென்ஷன் ஃபார்முலா m L squared t power minus 2 அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி எல்லாத்துக்குமே the same dimension formula that is in a box. சரிங்களா, that is m L squared t power minus 2 is the general formula. Now we are going to discuss about the moment of force. It is also known as the torque. So the torque kind of general formula that is tau will be equal to R cross F. R அப்படிங்கிறது என்னது, எதுக்கு ஈக்குவல், you know, that is the distance and force கான dimension formula நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப ஜெனரலா எழுதும் பொழுது for instead of R we are going to write as the dimension formula L and for the force we are having m L t power minus 2. அப்ப டோட்டலா நீ எழுதும் பொழுது நமக்கு dimension formula என்ன கிடைக்கும், m L squared t power minus 2. சரிங்களா, so this is the formula for the torque and energy. இந்த எனர்ஜிக்கும் இதே ஃபார்முலா தான் m L squared t power minus 2. Similarly for torque and energy is the same but they are different physical quantities. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ். இதை எனர்ஜின்னு சொல்லும் போது டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ இந்த மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். பட் நமக்கு அதில் கிடைச்ச டைமென்ஷன் ஃபார்முலா வந்து இட் மஸ்ட் பி சேம்.
அதாவது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is the dimensionally same physical quantities need not be same physical quantities. Physical quantities வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. டைமென்ஷன் சேமாக இருக்கலாம், பட் அதில் இருக்கக்கூடிய physical quantities வந்து சேமாக இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி சம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? டைமென்ஷன்லெஸ். சரிங்களா? ஏன்னா அதில் தீட்டா வந்து டைமென்ஷன்லெஸ். அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e பவர் எக்ஸ் அண்ட் லாக் எக்ஸ், சரிங்களா? இது எல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேல்யூஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் எக்ஸ்பான்ஷன் சீரீஸ், தட் இஸ் த ஃபங்க்ஷன் இன் எக்ஸ்பான்ஷன், தட் இஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் சீரீஸில் இருக்கும் பொழுது அந்த எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 2 இது மாதிரியான வேல்யூஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னா டைமென்ஷன்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது? must be dimensionless quantity. அதனால இப்போ இந்த இருக்கிற trigonometry and for exponential and for the functions in series இது எல்லாமே என்ன அப்படின்னா dimensionless quantities. சரிங்களா? if you have any doubt in dimensional values, sorry dimensional formulas doubts இருந்தது அப்படின்னா free to contact with our social networks, and we are going to see in the next video அதில் நம்ம இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் வேறு எந்தெந்த இருக்குது, எப்படி டைமென்ஷன் ஃபார்முலாஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, we will meet in the next video. Thank you all.